ஓம் சாய்ராம்ப்பா. ஜெய் சாய்ராம்ப்பா. சீரடி சாயப்பாவுக்கு ஜெய். வண்டலூர் வழித்துணை பாபாவுக்கு ஜெய். அப்பா உங்கள் புள்ள ஒரு காலமும் கோச்சிக்க மாட்டோம்ப்பா. அப்பாவோட நிலமை தெரிஞ்சு தான் புள்ள நடப்போம். சரிங்களா? அப்பா பதிவு போடலையேன்னு நாங்கள் ஒரு காலமும் கவலை விட மாட்டோம். அப்பா பதிவு போடலன்னாலும் பார்த்துட்டா எப்போ பார்த்தாலும் அப்பா எங்களை பார்த்தது மாரி. அதனால் அப்பா ஒன்றுமே போடலையே நாங்கள் அதுக்காக இது பண்ணக்கூடாதுப்பா. நீங்கள், அம்மா, தம்பி, பெரியப்பா, நம்ம சாய் குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு தான்ப்பா நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் அப்பா சொல்லி தான் அப்பா தான் நமக்கு கைமாறு செஞ்சு கொடுப்பாருப்பா. கண்டிப்பாப்பா. அப்பா பதிவு போடலன்னு ஒரு காலம் உங்கள் புள்ளியோ எந்த புள்ளியோ நானும் இல்லை, எந்த புள்ளியுமே ஏங்காது. அப்பா பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் ப்ரே பண்ணுவாங்க, நமக்காக இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது புள்ளியோளுக்கு தெரியும், உங்கள் புள்ளியோளுக்கு தெரியும். அதனால் கவலையே படலப்பா. நல்லா இருக்கும்ப்பா, சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நீங்கள் எங்கள் புள்ளியோல நினச்சிட்ருப்பீங்க. அதுதான் உண்மை. இதுதான் அமைச்சு கொடுத்துருக்காரு, நம்ம அப்பா அமைச்சு கொடுத்துருக்காரு, வேறு எதுவுமே கிடையாது. இடையில் அம்மா கூட பதிவு போட்டிருக்காங்க, 4 பதிவு போட்டிருந்துருக்காங்க. நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு முன்னாடியே அம்மா போட்டாங்க. அம்மா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போட்டுருவாங்க. அம்மா வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையே ஆயிடுச்சுன்னா அம்மா அதுலேருந்து பிரேக்கு. வியாழக்கிழமை முடிகிற வரைக்கும். அப்புறமா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அம்மா பதிவு போடுவாங்க. சந்தோஷமாக இருக்கும்ப்பா, சந்தோஷமாக இருக்கும்ப்பா. உங்களோட ஒவ்வொரு வாய்ஸ் நாங்கள்லாம் கேட்கும்போது எங்கேயோ போய் நிற்போம்ப்பா. எங்கேயும் நிற்க வேணாம், உங்கள் பக்கத்துலேயே நின்னோம்னா எங்களுக்கு போதும். அது ஒன்று போதும் எனக்கு. வேறு எந்த சந்தோஷமும் இல்லைப்பா. இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். கண்டிப்பாப்பா. நம்ம அப்பா சாய்ராம், வண்டலூர் வழித்துணை பாபா இருக்கு, சிரடி சாயப்பா, எல்லாம் ஒரே அப்பா தான். ஆனால் நம்ம பேரை பிரித்து வச்சுருக்கோம். அந்த பேருக்கும் அமையுது பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு பாபாவுக்கு பேர் வச்சு கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஒரு பேர் வச்சிங்க, இதில் மறக்க முடியாத பேராக இருக்குது. நீங்கள் அந்த மந்திர மாலையிலே அந்த பேர் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனந்த பாபான்னு வச்சிங்க. அம்மாட்டையும் சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லி அம்மா பேசியிருந்தாங்க. எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அப்பான்னு தான் வருது. அது நான் முன்ன செஞ்ச ஏதோ புண்ணியத்தினால தான்ப்பா இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நான் சேர்ந்துருக்கேன். இல்லைன்னா நான் இப்படியே போய் தர வேண்டியது. கண்டிப்பாப்பா. நானும் இல்லை, நம்ம சாய் குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருமே எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஏதோ தாத்தா பாட்டன் அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சு விட்டு தான் அவங்க புள்ளியும் வந்து இன்றைக்கி உங்களோட ஆறுதலான அரவணைப்பில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. என்ன அடுத்த ஜெனரேஷனில் இன்னும் எவ்வளோ சீரும் சிறப்புமாக இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம அம்மாவை கையால் பழம் வாங்கிட்டு போய் எத்தனை குழந்தை பிறக்குதோ அத்தனை குழந்தையும் எல்லாமே சாய் குடும்பத்தில் உள்ளது தான். கொடானு கொடி நன்றிப்பா. சாய்ராம்ப்பா. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்ப்பா. அன்பு மகன் முத்துராமன், மலேசியா. அந்த நாட்டுக்கு போயிட்டு கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையாக நின்று குடும்பத்தையும் இந்த என்ன சொல்கிறது, குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் ஒரு தூண் முத்துராமன் அப்படிதான் சொல்லணும். நல்ல சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய பிள்ளை கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி பிள்ளைங்க உழைக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் உருவாகுது. ஒரு செங்கல் உடைக்கிறதோ கட்டுறதோ இருந்தால் தான் இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்டு அப்படின்னா. இன்ஜினியர்லாம் கட்டலை, உழைப்பாளி தான் கட்டுறான். அந்த மாதிரி இந்த உலகத்தை உருவாக்குற ஒவ்வொரு மனிதரும் இந்த மாதிரி உழைப்பாளி தான். என்னதான் பிளான் போட்டாலும் உழைப்பாளி தான் கட்டியாகணும். அந்த உருவாக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய என் அன்பு மகன் முத்துராமன், உழைக்கக்கூடிய முத்துராமன், உண்மை சொல்லக்கூடிய முத்துராமன், உருவாக்கக்கூடிய முத்துராமன், உருப்படியாக வாழக்கூடிய முத்துராமன், உன்னதமான முத்துராமன். இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாததுக்கெல்லாம் வந்து சளைச்சு போய் உட்காராமல் தலை நிமிர்ந்து நின்று என்னால் உழைச்சி வாழ முடியும். இடத்துல நான் அவரோட பதிவை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை நல்லா இருக்கப்பா. கற்பனைலாம் விஜயம் அப்பா அவங்களோட எப்போ இருக்காரு, நானும் அவருக்காக எப்போ கேட்டுருக்கேன். காலப்பாயிருக்கேன்.
எப்படியாவது நான் எடுக்கிறதுனாலோ அல்லது குரல் பதிவை பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் பதில் கொடுக்கலன்னா வருத்தப்பட வேணாம்ப்பா. சில இடங்களில் நான் வந்து வேலையாக இருப்பேன் இல்லையா, அதனால் அதுக்காக குரல் பதிவு கொடுக்காம இருக்கிறாத, பேசாமல் இருக்கிறாத. நான் எப்போ நான் பிஸியாக இருப்பேன்னு எனக்கே தெரியாது, உலகம் தெரியாது. அப்பா நம்மளை இணைச்சி வைப்பார். அதில் ஒரு குறையும் இருக்காது. இப்போ இணைச்சி வைக்கலையா, அந்த மாதிரி தான். ஆனால் எப்பவுமே உன்னுடைய மனசு நல்ல மனசு, அந்த மனசில் எனக்கும் இடம் இருக்குது. உன்னோட அந்த பேர் என்னுடைய இதயத்தில் எப்பவுமே இருக்கும். மலேசியா இருக்கிறாங்க. அதனால் இந்த உறவு மாற்றவே முடியாது. இந்த பேர் அழிக்கவும் முடியாது. வாழ்க்கை அப்பா அவங்களை உழைக்கிறவனுக்கு கை கொடுப்பார், உண்மையானவனை தூக்கி நிறுத்துவார், வாய்மையே வெல்லும். அப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையும் இல்லை, எப்பவும் இருப்பார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.